முதல் டெஸ்டில் ஆஸ்திரேலியாவையே அவர்களது சொந்த மண்ணில் வீழ்த்தி வரலாறு படித்த பங்களாதேஷ். ஆனால் இரண்டாவது டெஸ்டில் ஆஸ்திரேலியா சொன்னது ஒரே வார்த்தை தான், இது எங்கள் பதில். பங்களாதேஷை இன்னிங்ஸ் மற்றும் 51 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா அதிரடியான கம்பேக் கொடுத்திருக்காங்க. முதலாவது டெஸ்ட் போட்டியில் 426 ரன்கள் எடுத்த பங்களாதேஷ் இரண்டாவது டெஸ்டின் முதலாவது இன்னிங்ஸில் வெறும் 64 ரன்களுக்குள்ள ஆல் அவுட் ஆனது. 34 ஓவர்கள் மட்டுமே வீசப்பட்டது. அதிலும் ஒரே ஒரு வீரர் மிச்சல் ஸ்டார்க் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். விட்டுக் கொடுத்தது வெறுமனே 12 ரன்கள் தான். பங்களாதேஷ் பேட்டிங் வரிசைய மிச்சல் ஸ்டார்க் லிட்டரலி சிதறடிச்சிட்டாருன்னே சொல்லலாம். அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியா பேட்டிங் செய்ய வந்தது. அவர்களுக்கு பங்களாதேஷ் பந்து வீச்சாளர்கள் சவால் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக சொரிபுல் இஸ்லாம் 48 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஆனால் ஆஸ்திரேலியா 210 ரன்கள். அதுல கேமரோன் கிரீன் 67 ரன்கள், நேத்தன் லயன் முக்கியமான 32 ரன்கள். இதனால் ஆஸ்திரேலியா பங்களாதேஷை விட 146 ரன்கள் முன்னிலையில் இருந்தாங்க. இப்போது போட்டி முழுமையாக ஆஸ்திரேலியா பக்கம் திரும்பியது. 146 ரன்கள் பின்தங்கிய நிலையில் பங்களாதேஷ் அணி மீண்டும் பேட்டிங் செய்ய வந்தது. அவங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்தது, நீண்ட நேரம் பேட்டிங் செய்து ஆஸ்திரேலியாவை அழுத்தத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஆனால் மீண்டும் மிச்சல் ஸ்டார்க் மீண்டும் விக்கெட்டுகளை அள்ளினார் என்றே சொல்லலாம். சாண்டோ 31 ரன்கள், முஸ்டாபிசர் ரஹீம் 42 பந்துகளில் வெறும் 5 ரன்கள், மெஹடி ஹசன் மிராஸ் 11 ரன்கள், ஹசான் மஹமூட் 10 ரன்கள். இறுதியில் பங்களாதேஷ் 95 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. 38.3 ஓவர்கள் மட்டுமே வீசப்பட்டது. மிச்சல் ஸ்டார்க் முதல் இன்னிங்ஸ்ல 6 விக்கெட்டுகள், இரண்டாவது இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்டுகள், மொத்தம் 10 விக்கெட்டுகள் அள்ளி இருக்காரு. ஒரு பக்கம் முதல் டெஸ்ட் மேட்ச்ல பங்களாதேஷ் வேகப்பந்து வீச்சாளர்கள் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தினாங்க. ஆனா இரண்டாவது டெஸ்ட் மேட்ச்ல மிச்சல் ஸ்டார்க் தனி ஒருவனாக பங்களாதேஷ் பேட்டிங் வரிசைய வேட்டையாடி இருக்காருன்னே சொல்லலாம். இதுதான் ஒரு உலகத்தரமான ஃபாஸ்ட் பவுலரின் பதில். முதலாவது டெஸ்ட் மேட்ச்ல வரலாற்று வெற்றி பெற்ற பங்களாதேஷ் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில ஆஸ்திரேலியாவிடம் இன்னிங்ஸ் மற்றும் 51 ரன்கள் வித்தியாசத்துல படு தோல்வி. மிச்சல் ஸ்டார்க் போட்டியில் 10 விக்கெட்டுகள் அள்ளி இருந்தார். பங்களாதேஷ் முதல் இன்னிங்ஸ்ல 64 ரன்கள், ஆஸ்திரேலியா 210 ரன்கள், பங்களாதேஷ் இரண்டாவது இன்னிங்ஸ்ல 95 ரன்கள். ஆனால் இந்த தொடரின் மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? மொத்தம் 2 டெஸ்ட் போட்டிகள், 2 அணிகளும் தலா ஒவ்வொரு வெற்றி. முதல் டெஸ்ட்ல பங்களாதேஷ் வரலாற்று வெற்றி, இரண்டாவது டெஸ்ட்ல ஆஸ்திரேலியாவின் அதிரடி பதிலடி. அதனால பங்களாதேஷ் வெர்சஸ் ஆஸ்திரேலியாவினுடைய அந்த டெஸ்ட் சீரிஸ் 1-1 என்ற ரீதியில சமநிலையில முடிவடைந்திருக்கு சொல்லலாம். ஒரு போட்டியில் பங்களாதேஷ் வரலாறு படித்தது, அடுத்த போட்டியில் ஆஸ்திரேலியா தனது பலத்தை காட்டியது. இதுதான் டெஸ்ட் கிரிக்கெட், இதுதான் ஒரு உண்மையான கம்பேக். பங்களாதேஷின் ஹிஸ்டோரிக் வின்னா அல்லது மிச்சல் ஸ்டார்க்கின் 10 விக்கெட் சோவா? இந்த தொடரினுடைய பெஸ்ட் மூமெண்ட் எது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம்.